எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பெருவாரியான கடைகளில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைங்கிற பேரில் நார்மலான முட்டையை டீ டிகாஷனில் கலந்து வச்சிடறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும். எப்படின்னா அந்த முட்டைகளை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். அந்த ஒரு பிங்க் எல்லோ ஷேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஈவனாக இருக்கும். இதே டீ டிகாஷனில் போட்டிருந்தீங்கன்னா அது அன்ஈவனாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் கலந்து உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பிராய்லர் முட்டையில் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சொரசொரப்பு இருக்கும் முட்டையோட ஓட்டில். ஆனால் இதில் அப்படி இருக்காது. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முட்டை வீட்டில் கோழி வளர்த்துருவாங்க. அந்த முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே சேமிச்சு வைப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மணல் மாதிரி போட்டு அதில் அடிபடாமல் இருக்கிறதுக்காக அடகாக்கிறதுக்காக வச்சுருவாங்க. பொதுவாக கோழி முட்டைகள் பார்த்தீங்கன்னா 21 நாள் 18லேருந்து 24 நாள் அடகாக்கும். அது எப்படின்னா அந்த டெம்பரேச்சர் பொறுத்து 37.5 டிகிரி செல்சியஸில் வச்சுருவாங்க. அதனால் அது அப்படியே பொரிச்சிடும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோழி முட்டையை இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நாட்டுக்கோழி முட்டை இல்லை அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லிவிட்டு இப்போ கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. இந்த நாட்டுக்கோழி முட்டை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை உடச்சி பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் ஒரிஜினலாக இல்லைன்னு. அதுக்காக நீங்கள் போய் கடையில் வாங்கி எல்லா முட்டையும் உடச்சி பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஜென்யூனான இருக்கிற ஆளுகள் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முட்டை இருக்குது. இந்த முட்டையோட ஓடு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நார்மலாக இருக்கிற ஒரு பிராய்லர் முட்டை கால்சியம் கார்பனேட், அதாவது சுண்ணாம்பு சத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலர் தான் அதில் கிடச்சிருக்கும். இதில் நம்ம ஜஸ்ட் உடைக்க போகிறோம். உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது ஈவனாக இதாகாது, சின்ன சின்ன செல்லாக அது பிரியும். பாருங்கள், ஜஸ்ட் நான் உடைச்சிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி செல்லாகவே வரும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முட்டையோட ஷீத்து உள்ள உரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதே பிராய்லர் முட்டையில் அப்படி இருக்காது. பார்த்தீங்களா, பாருங்கள், சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காகவே சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஓடலை விழுந்துச்சு, அதை காட்டு. பார்த்தீங்க, இந்த உரை தெரியுதுங்களா? இந்த உரை தெரியுது பார்த்தீங்களா? இது நாட்டுக்கோழி முட்டையில் மட்டும்தான் இவ்வளோ ஹார்டாக இருக்கும், பிராய்லர் முட்டையில் இருக்காது. ஸோ அதனால் இப்போ அதை தெரிஞ்சிட்டிங்க. அடுத்தது இதை நம்ம எப்படி உடைக்கிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். இனிமேல் நம்ம கடையில் போய் முட்டை வாங்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக போயிடும். பாருங்கள், ஒரு முட்டை நான் உடைச்சிட்டேன். அதே மாதிரி நீங்கள் முட்டை வாங்குற போது பழைய முட்டையா புது முட்டையா அப்படின்னு தெரியறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த முட்டையை வாங்கினதையும் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அந்த தண்ணிக்குள்ளே போட்டுனதையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சு அப்படின்னா, ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் ஆனது. இதே அந்த முட்டை மிதங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3 வாரம் 4 வாரம் ஆன முட்டை. அந்த முட்டை நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்தது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உடைச்சாச்சு. உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைக்கே உண்டான ஒரு கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல அடர் ஆரஞ்சு கலரில், அதாவது மஞ்சள் இல்லாமல் ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடில் இருக்கும். அந்த ஷேடு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த முட்டையில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இன்னும் 2-3 முட்டைகளை உடைச்சிட்டு நான் காட்ட போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதனுடைய முட்டை ஓடுகளுக்கு உள்ளுக்குள்ள மெம்பரேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவ்வு பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இதே நாட்டுக்கோழி முட்டையில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். பிராய்லர் முட்டையில் இது இருக்காது. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த சவ்வு இருக்கிறங்காட்டி தான் அந்த முட்டை ஓடு ஸ்ட்ராங்காகி அந்த இனப்பெருக்கம், அதாவது அதனுடைய கரு வளர்ச்சி நல்லா நடந்து முட்டையிலேருந்து குஞ்சு பொரிக்கும். இந்த உரை தான் அதை பாதுகாக்குது, கிட்டத்தட்ட ஒரு போர்வு மாதிரி. இப்போ பாருங்கள், அடுத்த முட்டையை நான் உடைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலான முட்டை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, இது ஆவியில் வேக வைப்பீங்களா, வச்சதிங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நாட்டுக்கோழி முட்டையில் மஞ்சள் கரு நல்லா அடர்த்தியான நிறத்தில் இருக்கும். இப்போ நான் இருக்கிற ஒரு 5 முட்டை இருக்குது. அந்த 5 முட்டையை உடச்சி காட்டிடுறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் புரியும். இந்த முட்டை ஓட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொம்மைகளை ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை அரைச்சி போட்டு இதை செடிகளுக்கு போட்டுடலாம், பவுடராக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாருங்க, உங்களுக்கு இதை நீங்கள் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணிட்டீங்களான்னு தெரியல.
அது உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம், இல்லை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நம்ம இப்போ 5 முட்டையை உடைச்சிட்டோம். உடச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 5 முட்டையை உடச்சி ஊட்டியிருக்கேன். எல்லாமே நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டையில் மட்டும் இந்த ஸ்பெஷலாக அந்த பிங்கிஷ் ஷேடு தெரியுதுங்க பார்த்தீங்களா, இது தெரியும். மற்ற பிராய்லர் முட்டையிலையும் நாட்டுக்கோழி முட்டைங்கிற பேரில் கடையில் விற்கக்கூடிய அதில் வந்து தெரியாது. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளவு வந்து டார்க்கான கலராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஒரு அற்புதமான கலராக இருக்குது. இது நீங்கள் நார்மலாக நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் முட்டை தான் நிறைய சாப்பிட்ருப்போம். இதில் கிடைக்கக்கூடிய சக்தி இதுக்கு ஈடு இணையே கிடையாது. இனிமேல் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இதை வந்து கட்டாயம் வாங்குங்க. நீங்கள் நாட்டுக்கோழிகளை முட்டையில் வாங்கும்போது தான் அதை வளர்த்துறக்கூடிய ஆளுகளுக்கும் சரியான கூலி கிடைக்கும். ஏன்னா இப்போ டிமாண்ட் அதிகமாகுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிராய்லர் கோழி முட்டை 4லேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்கிதுன்னா அதை விட ஒரு 2லேருந்து 3 மடங்கு தான் வெளியே விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 15லேருந்து 20 ரூபா வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இனிமேல் வாங்கும்பொழுது நாட்டுக்கோழி முட்டையாங்கிறத வந்து பரிசோதிக்கிறதுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒரு முட்டை பொரியல் ரெடி பண்ண போகிறோம். முட்டை இனிமேல் கடையில் வாங்கும் பொழுது ரொம்ப பழைய முட்டையான்னு தெரியறதுக்காக அந்த தண்ணியில் போட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, பிராய்லர் முட்டையாக இருந்தாலும் சரி, அதுதான் அந்த ப்ரொசீஜரு. இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டையை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மாதிரி முட்டைகள் நான் வந்து மண்ணில் வந்து எனக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சதுன்னா இந்த மாதிரி மண்ணில் ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு 2 வீக்ஸ் வச்சுருவேன். அதை குஞ்சு பொறிச்சு இருந்தால் அந்த பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதை உணவுக்காக பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த ஷெல்ஸு முட்டையை வந்து வைக்கிறதுக்காக பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தினோம். ஏன் மண் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுங்கிறது வந்து பூமியில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக காட்டும். அட் த சேம் டைம் வந்து எந்த விதமான ஷேக் இல்லாமல் அடிபடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ கடையிலெல்லாம் வந்து இந்த டோஸ்டர் வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து முட்டை வந்து இப்போ நல்லா இப்போ ப்ரெட் ஆம்லெட் போடுறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் முட்டை நல்லா கலக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இதை நான் வீட்டில் சும்மா வாங்கி வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ஸோ வந்து நம்ம இதை வச்சுட்டு முட்டை பொரியல் ரெடி பண்ணிடலாம். முட்டை பொரியல் ரெடி பண்ணிவிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த முட்டை ஓடுகளை வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி காட்டுறேன். அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத கூட காட்டுறேன் உங்களுக்கு. ஈவன் வந்து நம்ம உடம்புல வந்து இப்போது நாட்பட்ட வந்து மூஞ்சியில் வந்து ஸ்கின்னு வந்து அங்கங்கே புள்ளி இருக்குது அப்படின்னா இந்த முட்டை ஓட்டுகளை வச்சு அரைச்சி அதை பவுட்ரு பண்ணி அது நம்ம சந்தனத்துக்கு கூடயோ இல்லை வேறு ஏதாவது பொருள் கூட கடல மாவு கூடயோ கலந்து முகத்துக்கு போட்டால் முகம் இன்னும் பளபளப்பாகும். ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வச்சுருந்த அந்த முட்டை ஓட்டை வந்து அழுங்க அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க இவன். நான் உங்களுக்கு இதை வச்சு வேறு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டலான்னு நினச்சேங்க, அதுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க என்ன பண்ணுறான் பாருங்க. அந்த முட்டை ஓட்டை இந்த காக்கா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த காக்கா என்ன பண்ணும் பாருங்கள், தன்னோட முட்டை மட்டும் இல்லாமல் குயிலோட முட்டையை அதில் வந்துட்டாலும் பாதுகாத்துரும். பாருங்கள் அதோட சாப்பிடுது பாருங்கள், எப்படி சாப்பிட்றான் பாருங்கள் இந்த முட்டை ஓட்டை. இயற்கையோட படைப்புலையே வித்தியாசமானதுங்க. நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், அவன் ஒன்று ஆசைப்பட்றான். இதுதாங்க உலகம். இதில் 2 காக்காய்களுக்கு போட்டி வேறு. ஒருவேளை லவ்வர்ஸாக இருந்தாலும் இருப்பானுங்க, சொல்ல முடியாது. முட்டை ஓட்டை எடுத்துகிட்டே போயிட்டாங்க. போய் அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கருவு இருக்கக்கூடிய இதெல்லாம் அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிட்ருவான். தன்னால் முடிஞ்சது வரைக்கும் சாப்பிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதையும் சாப்பிட்டு அங்கே போகட்டும். இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுமே பசி பட்டினி இல்லாமல் இருக்கணுங்க. அதுதாங்க நிம்மதியான வாழ்க்கை.